வெறும் 4 வயதான ஒரு சிறுமி முகத்தில் காயங்களோட அம்மாவால் தாக்கப்பட்டு முகத்தில் காயங்களோட நடு ரோட்டில் கைவிடப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். அந்த தாயோட நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிற முறையற்ற தொடர்பில் இருந்தார்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற இன்னும் ஒரு இளைஞனும் இன்றைக்கி போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, 4 வயதான பிள்ளை சொல்லுது, என்னுடைய நானா என்னுடைய அண்ணன் தான் என்னை தாக்குனாருன்னு சொல்லி. இந்த 4 வயதான சிறுமிக்கு தன்னை அடித்தவர் யாருன்றது கூட தெரியாது. நானான்னு சொல்லி அண்ணன்னு சொல்லி அடையாளப்படுத்துது. அடித்த நபரை இப்படி கூப்பிடலாமான்னு சொல்லி அதை பற்றி கூட விளங்கி கொள்ள முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்டு முகத்தில் சூட்டு காயங்களோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம்ன்றது சமூகத்தில் இன்றைக்கு அதிகம் பேசுபொருளாக மாறி இருக்கு. பேசுபொருளாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். வெளிநாட்டில் இருந்து கடத்தப்படுற போதைப் பொருள் நாட்டுக்குள்ள ஒவ்வொரு தரப்பாலையும் விநியோகிக்கப்பட்டு சமூகத்துக்குள்ள போய் ஒரு குடும்பத்துக்குள்ள போய் இன்றைக்கி குடும்ப பிரச்சனையாக அது மாறி ஒரு பச்சிலம் குழந்தை 4 வயதான பொம்பளை பிள்ளை நடு ரோட்டில் கொடூரமாக தாக்கி கைவிடப்பட்டிருக்கிற சம்பவம் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிறது போதைப்பொருள் பயன்பாடு என்ற ஒரு தகவல் பேசப்படுது. போலீஸ் இந்த விஷயத்தை உறுதி செய்திருக்கு. அந்த அம்மான்னு சொல்கிற தாய்ன்னு சொல்கிறதா இல்லாட்டி வேறு என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு சொல்லியே தெரியாமல் இருக்குது. அந்த பெண்ணோட முறையற்ற தொடர்பில் இருந்த நபர் போதைப்பொருளுக்கு அடிமையான நபரான். அந்த பெண்ணும் போதைப்பொருள் பயன்படுத்துகிற போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருக்கிற ஒரு நபர். அதனால தான் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ் தகவலுக்கு அமைய போதைப்பொருள் பயன்பாடு இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான ஒரு காரணம். கண்டி வத்தேகம பிரதேசத்தில் இந்த 4 வயதான சிறுமி கைவிடப்பட்டு போனதுக்கு பிறகு போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. போலீஸ் அந்த சிறுமியை மீட்டு கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கு. காலில் காயங்கள் இருக்குது, முகத்தில் காதல்னு சொல்லி காயங்கள் இல்லாத இடமே கிடையாது. ஒரு அழகான சின்ன பொம்பளை பிள்ளை. இதுக்கு பிறகு போலீஸ் விசாரணை நடத்தின நேரத்தில் ஒரு சிசிடிவி காட்சி கிடைக்குது போலீஸுக்கு. ஒரு ட்ரீவீலில் கொண்டு அந்த பிள்ளை ஒரு ரோட்டில் பக்கத்தில் ரோடு ஓரமாக போடப்பட்டிருக்கு. ஹாலியில் பிரதேசத்தில் வச்சு தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிற அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட நெருங்கி பழகி கொண்டிருந்த முறையற்ற தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுற அந்த ஆணும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் இலங்கையில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இன்றைக்கி ஒரு புள்ளி விபரத்தை வெளியிட்டிருக்கு. இன்றைக்கி புதுசாக வெளியிடப்பட்டிருக்கிற புள்ளி விபரத்தில் இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் 100 சம்பவங்கள் அதிகமாக பதிவாகியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 600 தொடக்கம் 1000 சம்பவங்கள் பதிவாகுமா. ஆனால் ஜூன் ஜூலையில் 100 சம்பவங்கள் அதிகமாக பதிவாகியிருக்கு. அதுக்கான காரணமாக இருக்கிறவர்கள் குடும்பத்தை சேர்ந்திருக்கிறார்கள், பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் என்ற பேரில் இருக்கிறார்கள். வெளிநபர்களால் நடக்கிற சம்பவங்கள் குறைவு. அம்மா அப்பாவால் பாதுகாப்புக்குன்னு சொல்லி இருக்கிற நெருக்கமான உறவினர்கள் தான் இந்த கொடூரமான சம்பவங்களுக்கு காரணம் என்றதான் முறைப்பாடுகள் அந்த புள்ளி விபரங்கள் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம். அந்த பெண்ணுடைய கணவர்னு சொல்லப்படுற நபர் சொல்றாரு, நான் கூலி தொழிலுக்கு போகிற ஒருத்தர் வீட்டில் இருக்கிறதுன்றது பெரும்பாலும் குறைவு. பிப்ரவரி மாதத்தில் வீட்டில் இருந்து இந்த பெண் அந்த ஆணோட வெளியேறி போயிருக்கிறார். அப்போ போலீஸில் அவர் முறைப்பாடு செய்திருக்கிறார். போலீஸ் முறைப்பாடு செய்ததுக்கு பிறகு போலீஸ் கூப்பிட்டு விசாரித்து சொல்லியிருக்கு, 2 பிள்ளைகளாம். ஆண் பிள்ளையை மகனை நீங்கள் வச்சிருக்க முடியும், மகளை அப்பாவோட இருக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது, அம்மாவோட இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த பெண் கணவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், மகளை என்னால் வச்சிருக்க முடியாது, மகளை கொலை செய்ய போறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்களாம். அந்த அப்பா ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சில மத அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை கொடுக்கறத பற்றி காட்சி கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமா மத அமைப்புகளோட சிலர் பேச்சுவார்த்தை நடத்துறதை பற்றின செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமா ஆலோசனை கொடுக்கறதுக்கு பதிலாக சமூகத்தில் கிராமத்தில் எங்கட சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தான் இந்த சமூக அமைப்புகளும் மத அமைப்புகளும் மத தலைவர்களும் முக்கியமாக செயற்பட வேண்டியிருக்கு. அரசியலமைப்புன்றதை அரசியல்வாதிகள் பார்த்து கொள்வாங்க. இந்த மத தலைவர்கள் சமூக அமைப்புகள் இன்னும் ஆழமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடையாளம் கண்ட இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னால் இப்படி நடுத்தெருவில் விடுறதுக்கு முதல்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இது நாங்கள் கேள்விப்படுற ஒரு சம்பவம் மட்டும்தான். இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. இலங்கையிலேருந்து உங்களோட கிராமத்தில் இதே மாதிரியான ஒரு சம்பவமாவது இருக்க முடியும். ஆனால் அது வெளியில் வரப்போகிறது கிடையாது. இப்படி நடுத்தெருவில் கைவிடப்பட்டு சூடு வச்சு முகத்தில் காயமடைஞ்சதுக்கு பிறகு ஃபேஸ்புக்கில் பேசப்படுற நேரத்தில் தான் எல்லாருக்குமே அது தெரிய வருது. ஆனால் அங்கே இருக்கிற அமைப்புகள் சேர்ந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும். நடக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இருக்குது.
இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிறது போதைப்பொருள் கடத்தல். அதனால தான் இதை பற்றி கதைக்கிறோம்னு சொல்லியும் நான் யோசித்தேன். வெளிநாட்டில் இருந்து கடத்தப்பட்ட போதைப்பொருள் இலங்கைக்குள்ள விநியோகிக்கப்பட்டு அது இந்த மாதிரி ஆண் பெண் சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் பயன்படுத்துறது வந்து சமூக பிரச்சனையா குடும்ப பிரச்சனை வரைக்கும் இன்னைக்கு வந்து நிற்கிது ஒரு சம்பவமா இதை வந்து நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டிருக்கிற இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தி கொண்டிருக்கிற 5 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதில் ஒருத்தர் தான் ஷிரான் பாசிக் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர். போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான ஒரு சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதை பற்றியும் நாங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஷிரான் பாசிக் இன்றைக்கு இரவு இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு இப்போ கைது செய்யப்பட்டிருப்பார் சொல்லி நான் நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல வெளிவந்த செய்தி என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கூட்டி வரப்பட இருக்கிறார் சொல்லி மே மாதத்தில் துபாயில் கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஈரான் போதைப்பொருள் கடத்தல்காரர்களோட மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கிற ஒரு நபர், அமெரிக்காவால் தேடப்பட்டு வர்ற ஒரு சந்தேக நபர், இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துற மிக முக்கியமான ஒரு புள்ளி. இந்த மாதிரியான நபர்கள் தான் இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது வெளிநாட்டில இருந்து கடத்தப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுது. ஷிரான் பாசிக் இன்றைக்கு இலங்கை கூட்டி வரப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கு. சிஐடி வந்து அவரை கைது செய்யும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். துபாயில இருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இலங்கையில போதைப்பொருள் கடத்தி கொண்டிருக்கிற விற்பனை செய்து கொண்டிருக்கிற பொட்டி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பெண், அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் 850 லட்சம் ரூபாய் போதைப்பொருள் மூலமா வருமானம் ஈட்டியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 3 வீடுகள், அதிசொகுசு வீடுகள் கொழும்பை சுற்றி இருக்கிற பிரதேசங்கள்ல இருக்காம். 3 கடைகள் இருக்காம். 6 வங்கி கணக்குகள் இருக்காம். இந்த மாதிரியான சொத்துக்களையும் வங்கி கணக்குகளையும் முடக்கிறதுக்கும் போலீஸ் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஒரு பெண் போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டிருக்கிற சம்பவம். வெளிநாட்டில இருந்து ஷிரான் பாசிக் மாதிரியான நபர்கள் போதைப்பொருளை கடத்தி இந்த மாதிரியான பெண்கள் மூலமா தான் அது வந்து சமூகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கப்படுது. பெகோசமனுடைய அம்மா சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான போட்டி, பாதாள குழு மோதல் என்றதை பற்றி ஒரு விஷயம் வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது. இப்போ பெகோசமன்ட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, அம்மாவோட மரண வீட்டுக்கு போறதுக்கு நீங்க விரும்புறீங்களா, வெளியில போறதுக்கு விரும்புறீங்களான்னு சொல்லி. நான் போக விரும்பலன்னு சொல்லி வெளிசர கடற்படை முகாம்ல கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பெகோசமன் சொல்லி இருக்கிறதா ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. முதல் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவானதுக்கு பிறகு பெகோசமனை வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியான்ற சந்தேகமும் இருக்கின்ற மாதிரி. இப்போ பெகோசமன் வந்து வெளியில போறதுக்கு விருப்பம் கிடையாது சொல்லி பாதுகாப்பு தரப்புக்கு சிறை அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறதா ஊடக செய்திகள் குறைப்பட்டிருக்கு. பெகோசமன் அம்மா சுட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறது கரந்தனிய சுத்தா. கரந்தனிய சுத்தாவும் கணேமுல்ல சஞ்சீவவும் நெருக்கமான நண்பர்களாம். கணேமுல்ல சஞ்சீவோட கொலைக்கு பழி வாங்குறதுக்காக இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு சொல்லியும் அந்த ஊடக செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது. கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த கெஹல் பத்ர பத்மையோட கைது செய்யப்பட்ட பெகோசமன் மாதிரியான அந்த குழுக்கள். அதுக்கு பழி வாங்குற அடிப்படையில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. அந்த தரப்பால வந்து பெகோசமனுடைய அம்மாக்கு இதுக்கு முதல்லையும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததாம தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பெகோசமனை போய் சந்திக்க கூடாதுன்னு சொல்லி, ஆனால் அதை கேட்காம அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. பழி வாங்குற முயற்சியின் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. மித்தனிய பிரதேசத்தில் இஷாரா செவ்வந்தி தங்கியிருக்கிறதுக்கு உதவி செய்தது இப்போ சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற பெகோசமனுடைய தாய் தான் சொல்லியும் இன்னும் ஒரு தகவல் இருக்கு என்ற மாதிரி ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருக்கு. இந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. அதுவும் இதுக்கான காரணமாக இருக்கலாம் சொல்லியும் சொல்லப்படுது. அதை பற்றின விசாரணைகளும் நடத்தப்பட்டிருக்கு. நேரம் இஷாரா செவ்வந்தி வெளிக்கட சிறைச்சாலையிலிருந்து நேற்றிரவு அவசரமா அங்குணுகோல பேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சொல்லி ஒரு செய்தி வழி வந்திருக்கு. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வெளிக்கட சிறையிலிருந்து அவசரமா அங்குணுகோல பேலஸ் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சொன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பாதுகாப்பு காரணமாக இருக்க முடியும். இந்த சிறைக்குள்ள இருந்தால் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலாம் என்ற அடிப்படையில் அங்குணுகோல பேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரா சொல்லியும் நாங்கள் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கான காரணம் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக சிறை அதிகாரிகளால் வெளியிடப்படலை. சொன்னால் சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட முறையில் சில சந்தேக நபர்கள் சுட்டு கொலை செய்யப்படுறது, உள்ள தாக்குதல் நடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறது வரைக்கும் சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இது எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வழிநடத்தப்பட்ட சம்பவங்கள்ன்றதை உறுதி செய்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு கைதும் நடந்திருக்கு. ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவற்றை நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு சிறை அதிகாரிகள் சம்பந்தமான ரகசியமான தகவல்களை சேகரித்து கொண்டிருந்தார்ன்றது தெரிய வந்திருக்கு. சிறை அதிகாரிகள் மேல தாக்குதல் நடத்துறது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் அவருடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து விசாரணை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து அந்த மெகசின் சிறையில் வன்முறை பதிவாகிறதுக்கு 3 நாட்களுக்கு முதல்ல தான் பிணையில வெளியில போயிருக்கிற நபராம்.
போன வருஷத்தில் தெஹிவள பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கு. முகமது சொல்லப்படுற ஒரு நபர் வந்து அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர். அவர் தான் மெகசின் சிறையில் கொலை செய்யப்பட்டவர் அந்த மோதலில். அவருடைய சாரதியா செயல்பட்டிருக்கிற நபர் தான் இப்போ திரும்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரனோட தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமான சில தகவல்களை அனுப்பி வச்சிருக்கிற சிறை அதிகாரிகள் சம்பந்தமா. சிறைக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு திட்டம் இருந்ததுன்றது அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள்லையும் அனுப்பப்பட்டிருக்கிற தகவல்கள்லையும் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ போலீஸ் வந்து ஒரு விஷயத்த ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் திட்டமிடப்படுதுன்றதை உறுதி செய்கிற இந்த ஒரு சம்பவமாக தான் இந்த விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி இலங்கையில் அதிகம் பேசப்பட்டிருந்தது. மனதை உழுக்கிற ஒரு சம்பவம்ன்றது அதிலிருந்து அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாமல் இருக்கு, இல்லாட்டி அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்ற ஒரு சம்பவம்ன்றது அந்த கண்டி பிரதேசத்தில் 4 வயதான சிறுமிக்கு நடந்திருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம். இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். என்ன நடக்கும், இந்த மாதிரியான ஆட்களுக்கு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க 2 பேரும், எப்படியான தண்டனை கொடுக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.